காலையில 5:15க்குலாம் எந்திரிச்சு கடகடன் வாக்கிங் போயிட்டு வந்த டைம் பார்த்தா 9:52ன்னு காட்டுது. கண்டிப்பா இவனுங்க வேலையா தான் இருக்கும். டிவி, ஃபோனு இது 2த்தையும் கட் பண்ணதால இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்துட்டானுங்கன்னு நெனைக்கிறேன். எப்படிதான் இந்த பிள்ளைங்கள வளர்த்தெடுக்க போறோமோ நெனச்சாலே பயமா இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு சியா சீட்ஸ வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் டெய்லி சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோல பாப்போம் வாங்க. சியா சீட்ஸ் கூட வீட்டில் இருக்க பாலையே வச்சு ஊற வச்சுக்கோங்க. பால் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே. அது கூட ஒரு 4 ஸ்பூன் ஓட்ஸ் இதை போட்டு நைட்டே ஊற வச்சாலும் ஓகே, இல்லை காலையில் ஊற வச்சு ஈவினிங் சாப்பிட்டாலும் ஓகே. வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ், ஃப்ரூட்ஸு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு மாதிரி நமக்கு பசிக்காமல் ரொம்ப நேரம் நம்மளை ஃபில்லிங்காக தான் இதை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. ஒரு டபுள் சாக்லேட் ப்ரௌனி, அப்புறம் ரவா கேக்கு, நார்மல் ப்ரௌனிலாம் கடைக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது. எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட ஒரு காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். இந்த பீட்ரூட்டை பார்த்தா எத்தனை பேருக்கு அலர்ஜின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இது கொஞ்சம் பிடிக்காது, அதனாலே அடிக்கடி செய்ய மாட்டேன். பட் பசங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்றதுக்காக இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு சொல்லி, அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். எப்படி இருந்ததுன்னு கடைசியாக சொல்கிறேன். மல்லி, கடலை, ஜீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அரைச்சி ஆஸ் யூஷுவல் வெங்காயத்தை போட்டு தாளித்து அதில் இந்த குட்டி குட்டியாக நறுக்கின பீட்ரூட்டையும் போட்டு கடைசியாக அந்த பொடியை போட்டு துருவி வச்ச தேங்காவையும் போட்டு இறக்கணும்னா நம்மளோட பீட்ரூட் ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். எப்பவும் பீட்ரூட் பொரியல் செய்கிற மாதிரி தான் இருந்தது. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. மொத்தத்தில் டே இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்த்தியாகவே தான் முடிஞ்சுது. இன்னைக்கு சீட்டே பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.